யாராவது சொல்லுங்கப்பா ஐகானோகிராஃபின்னு என்னன்னு சொல்லிட்டு. ஐகான்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்க. ஐகானோகிராஃப் தெரியாது, ஐகான் சொல்லுங்க. சார் சாதிக். இட் இண்டி யா சொல்லுங்க விக்கி. ஒரு பிக்சர் இல்ல ஒரு ஆர்ட் வச்சு ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் ஐகான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஓகே. ஓகே. வேற வேற எக்ஸ்பிளனேஷன். பிக்சர் இல்லைனா சிம்பிள் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே. சார் விச் சார் ஒரு இண்டிகேட்ஸ் வேர்டை வந்து பிக்சராக சொல்றது. ஓகே சொல்லுங்க விக்கி. sir which indicates a proper flow or a task without any explanation sir. ஏதாவது சார்ஜ் பில்ல போட்டீங்கன்னா என்ன? இல்ல இல்ல சாட் ஜிபிடில போட்டாலே இது வராது சார். சும்மா சென்டென்ஸை கிட்டிங். ஃப்ரேம் பண்ணி பார்த்து நான் சொல்றேன். ஓகே ஓகே, நான் சும்மா கிட்டிங். ஓகே. got it sir, got it, got it. ஓகே. சாதிக், வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, வாட் இஸ் ஐகான்? அது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம் சார். ஸோ ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டினோட் பண்ணுறதுக்கு சிம்பிளோ ஓகே ஃபார்ம்ல ஷேப்ஸை வச்சு கிரியேட் பண்ண ஒரு சிம்பிள் இல்லை ஒரு மார்க் எந்த மாதிரி வேணா சொல்லலாம் சார். சூப்பர், வெரி குட், வெரி குட், சூப்பர். தேங்க்யூ சார். பவுசியா, யூ ஹாவ் எனி ஐடியா அபவுட் ஐகான்? சார் ஒரு சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்றது சார். சிம்பிள் ரெப்ரசன்டேஷன், வெரி குட், சூப்பர். ஓகே, எல்லாருமே ஒரு ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க, வெரி குட். எல்லாமே ரெலவென்ட் டு இமேஜ், சிம்பிள். ஒரு ஒரு விஷயத்த வந்து சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்றது, சூப்பர், எல்லாமே பக்கா. ஓகே. ஸோ இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் உங்களோட ப்ராடக்ட்ல, உங்களோட ஆப்புக்குள்ள கொண்டு வந்து வைக்கும்போது என்னென்ன மாதிரியான ஸ்டாண்டர்டை நீங்க பயன்படுத்தணும், எப்போ ஐகானை யூஸ் பண்ணணும், ஒரு ஐகானை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ல பண்ணணும், டைப்ஸ் ஆஃப் ஐகான் எத்தனை இருக்கு, ஐகானை டவுன்லோட் பண்றதுக்கான பிளேசஸ் எங்க இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ Yes sir. ஒரு ஐகானை செட் பண்ணும்போது வீடியோ ஐகான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். ஆனா உங்களோட ஐகான் எப்படி செட் பண்ணி வைக்கணும், சைஸ் எப்படி கொடுக்கணும், அலைன்மெண்ட் எப்படி வைக்கணும் தெரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். ஓகே. ஸோ ஐகான்ஸ் ஆர் வெப் எலமெண்ட்ஸ் தட் ஆட் போத் ஃப்ரம் ஃபங்க்ஷன் டு யுவர் யூஐ டிசைன் வென் யூஸ்ட் ப்ராப்பர்லி. ஸோ ஒரு உங்களோட வெப் எலமெண்ட் தான் ஐகான்ன்றது. அந்த ஐகானோகிராஃபியை நீங்க ப்ராப்பரா உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கோ இல்ல எதனா ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்றதுக்கோ கொடுத்துக்கலாம். Iconography is a visual language used to represent features and functionality or content. ஸோ இது ஒரு விஷுவல் லாங்குவேஜ் எலமெண்ட். இதை வந்து நீங்க உங்களோட ஃபீச்சர் கொடுக்கலாம், ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கலாம், கண்டென்ட் கொடுக்கலாம். ஐகான்ஸ் ஆர் மீன்ட் பை சிம்பிள் விஷுவல் எலமெண்ட் தட் ஆர் ரெகக்னைஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டுட் இமிடியட்லி பை தி யூசர். நீங்க ஒரே டெக்ஸ்டா கொடுத்துட்டீங்கன்னா உங்க யூசர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஸோ அதனால வாட் தே ஆர் டூயிங், ஒரு இமேஜ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா ஈஸியா புரிஞ்சுப்பாங்களே, அவங்க கண்ணு ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிக்குமே அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐகான். ஸோ யூசிங் ஐகான் டஸ் நாட் நீட் டு பி காம்ப்ளிகேட்டட். ஒரு ஐகானை வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அவங்கள காம்ப்ளிகேட் பண்றதுக்கோ ஒரு யூசரை மிஸ்லீடிங் பண்றதுக்காகவோ இல்லை. ஓகே. ஸோ ஐகானோகிராஃபி ரெஃபர்ஸ் டு விஷுவல் இமேஜ் ஆர் சிம்பிள் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அ லார்ஜர் கான்செப்ட் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி கண்டென்ட். ஒரு ஐகானோகிராஃபியை ஒரு இமேஜுக்கு பக்கத்துலயோ இல்லை ஒரு கண்டென்ட்டுக்கு பக்கத்துலயோ வச்சீங்கன்னா ஓகே செக்யூரிட்டி அப்படின்னா அந்த செக்யூரிட்டி ஐகான் பக்கத்துல வச்சீங்கன்னா இல்லை ஒரு பூட்டு சிம்பிள் வச்சீங்கன்னா ஈஸியா போய் என்ன பண்ணுவான், ஒரு யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அதுவே நீங்க வெறும் செக்யூரிட்டின்னு போட்டீங்கன்னா அது ஒரு கண்டென்ட்டா பார்த்துட்டு போயிடும். அவனுக்கு முக்கியமான விஷயன்றதை அதை ஹைலைட் பண்றதுக்கோ ஒரு சில விஷயங்களை ஈஸியா அவனுக்கு உள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஐகானோகிராஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டரா இருக்கு.
So e-commerce iconography refers all images, all symbols, Shopify. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ்ல மீட்டிங் முடிஞ்சிடும். மறுபடியும் நான் லிங்க் அனுப்புறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? So e-commerce iconography refers to all images or symbols on your Shopify store, collateral and various marketing பெர்பர்னலா. அப்படின்னா என்னன்னா, வேற வேற மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ்ல வேற வேற மார்க்கெட்டிங் இருக்கிற மெட்டீரியல்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு ஐகானோகிராஃபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஐகான்ஸ் ஆர் அசிஷுவலி பிளேஸ்டு வேர்ட்ஸ் ப்ரொவைடிங் கிளாரிட்டி ஆர் டைரக்ஷன் வித்தவுட் யூசிங் எனி டெக்ஸ்ட். ஸோ ஒரு யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுக்கறதுக்காக ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வென் யூஸ்டு correctly, UI icons can be speed up the user interaction by being immediately recognizable, and they have also add style, visual interest to your user interface design. ஸோ என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? ஒரு யூசர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் அப் பண்றதுக்கு ஒரு ஸ்பீடான ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்கணும்னா இந்த ஐகானோகிராஃபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா கொடுத்தீங்கன்னா அவன் யூசர் கடையான முடிச்சுட்டு போயிடுவான். ஸோ ஐகான்ஸ் கேன் ஆட் so much personality to even most minimalistic design. The human brain process icons 60,000 times faster than text. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்ல நீங்க வேலைக்கோ இல்ல வந்து பைக்லயோ இல்ல கார்லயோ போகும்போது எழுதிலாம் இருக்க மாட்டாங்க அதிகமா. அந்த எழுத்துலாம் கம்மியா வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஸ்பீட் பிரேக் இருக்குது, பொறுமையா போங்க, மேன் அட் ஒர்க், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஏன் அந்த மாதிரி வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்க மைண்ட் வந்து டிராவல்ல இருக்கும்போது ஸ்பீடா போயின்னு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க அதை கவனிக்கணும். அப்போ இட் இஸ் அ இமேஜ் ரெப்ரசன்டேஷன் ஒன்லி கேன் பி மைண்டுக்குள்ள போய் சட்டுன்னு ஒரு ஒரு ஃபிளாஷ் கொடுக்கும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐகான்ஸை ப்ரிஃபர் பண்றோம் நம்மளுடைய எல்லா விதமான ரெப்ரசன்டேஷன்லயும். ஓகே, அதுக்கு அடுத்து திஸ் குயிக் விசிட்டர்ஸ் எபிலிட்டி டு மூவ் த்ரூ அவுட் யுவர் சைட் மோர் குயிக்லி அண்ட் ஈஸிலி. உங்க ஆப்புக்குள்ள வந்து ஈஸியா வெளியே போறது, உள்ள வேலை தேவைப்படுற வேலையை முடிக்கிறதுக்கு ஐகான் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஈவன் அ கப்பல் ஆஃப் வெல் பிளேஸ்ட் ஐகான் கேன் இம்ப்ரூவ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வெல் டன் கரெக்ட்லி. நீ நல்லா ஒர்க் பண்ணி உன் ஐகானை ப்ராப்பரா செட் பண்ணி வச்சிருந்தனா உன் ப்ராடக்டோட டிசைனை உன் ப்ராடக்ட் யூசருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு சொல்றாங்க. செக் அவுட் தீஸ் ஐகானோகிராஃபி டிப்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் தம் இன் யுவர் நெக்ஸ்ட் யூஐ டிசைன். இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க பார்க்க போறீங்க. அதாவது ஒரு 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 யூஐல ஒரு பட்டன் எப்படி ஒரு ஐகானை எப்படி பிளேஸ் பண்ணணும், அதோட டைப்ஸ் என்ன, எங்கெங்க என்ன மாதிரி ஐக்கான வைக்கணும்ன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போ கொடுக்க போறேன். ஓகேவா? கொடுக்கலாமா? ஸோ இப்போ நான் ஏதாவது சொன்னதுல உங்களுக்கு டவுட்ஸோ இல்ல ஏதாவது டிஸ்கஷனோ தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் டாக். எதனா பேசலாமா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? கிளியரா இருக்கா? கிளியர்னா கிளியர் போட்டுருங்க. ஓகே, வேற ஏதாவது ஐக்கானை பத்தி ஏதாவது கியூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கா? ஆரோ, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ ஐகான்ஸ் வந்து கூகுள் மெட்டீரியல் டிசைன்ஸ்ல மட்டும்தான் எடுக்க முடியுமா, இல்ல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கா? ஏன்னா கூகுள் மெட்டீரியல் டிசைன்ஸ்ல வந்து
நம்ம கேட்குற எக்ஸாக்டான ஐகான் வந்து கிடைக்க மாட்டேது அவ்வளோ சீக்கிரம். அவன் ஓகே. ஒரு டிஃபால்ட்டா வச்சிருக்கான், ஆனா கொஞ்சம் ஒரு ஏஸ்தட்டிக்கான ஐகான்ஸ்லாம் வந்து அதுல பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் நீங்க போய் எடுப்பீங்க, எதுவும் ஐடியா இருக்கா? நிறைய நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஓகே. நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே அருண். பேசிக்கலி முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நாங்க இல்லுஸ்ட்ரேட்டர்ல வந்து கஸ்டமைஸ்டு ஐக்கானை போட்டு கிரியேட் பண்ணுவோம் நாங்க ஆக்சுவலி. ம். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? ம், அதாவது புரியுது. வி கிரியேட் ஐகான்ஸ் இன் இல்லுஸ்ட்ரேட்டர். நமக்கு தேவையான மாதிரி. ஆமா ஆமா, நாங்க வந்து என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். சோ ஓகே. இப்போ நாங்க என்ன பண்றது கிடையாது, வி ஆர் நாட் கிரியேட்டிங் எனி ஐகான்ஸ். ரொம்ப 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 என்ன சொல்றது, மினிமலான ஐகான் தான் நான் கிரியேட் பண்ணுவேன். மினிமல் என்ன சொல்றது, 2 ஐகான் கிரியேட் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஏன்னா ப்ராஜெக்ட் இது வந்து மாத்த மாதிரி இருக்கும். அதனால 2 ஐகான் மட்டும் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். மத்தது எல்லாமே நான் டிஃபால்ட் இருக்கிற ஐகான் தான் எடுப்பேன். ஓகே. ஏழைகளுக்கு ஏத்த எல்ல உருண்டை, அந்த மாதிரி சொல்லிக்கலாம்னு வச்சுங்களேன். டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம். அவன்கிட்ட போய் உட்காந்தா அவன் நம்மள வந்து நம்ம சொத்தை எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு ஓகேவான ஒரு பேமெண்ட் இன்டகிரேஷன் வச்சு பண்ணிட்டு இருக்கான். சூப்பரா. சரியா? ஃபைன். சூப்பர். இப்போ ஐகானை பத்தி கேட்டிங்களா? வெரி குட். டவுட் இந்த மாதிரி வந்ததுன்னா அப்பப்போ கேட்டுருங்க, வெயிட் பண்ணாதீங்க. அப்பவே நம்ம அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணா பெட்டர். ஏன்னா அடுத்த நாள் நீங்க மறந்துடுவீங்க, அது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கேட்டாலும் நான் அதை எடுப்பேன், எப்போ எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஐகான்ஸ் பாத்தீங்களா, தெரியுதா? ம். நீங்க இந்த மாதிரி பாக்குறீங்களா ஐகான்? கலர்ஃபுல்லான ஐகான்லாம் வந்து மெட்டீரியல் டிசைன்ல இருக்காதுல்ல, கூகுள் மெட்டீரியல் இல்ல, டிசைன். இதெல்லாம் கிரியேட் தான் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஆ. கிரியேட் தான் பண்ணணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ம், ஓகே, ம், திஸ் ம். இஸ் கிளாஸ் மார்பிசம். கிளாஸ் மார்பிசம் என்னது? 2 கலர் ஓ, வேரியேஷன். கிளாஸி. ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ யூ வாண்ட் டு கிரியேட் த காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்றேன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எத்தனை டைப்ஸ் ஆஃப் கலர் ஐகான்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்ல நீங்க. எஸ் சார். அதாவது டைப்ஸ் ஆஃப் ஐகான் தெரிஞ்சுக்கணும்ல நீங்க. கரெக்டா? எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஐகான் வந்து இருக்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்குமே வந்து ஐகான் வந்து யூஸ் பண்ண ஓகே ஃபைன். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியணும்ல ஐகான்ஸ் டைப்ஸ் எத்தனை சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஐகான் எடுத்தோடனே ஃபிளாட் ஐகான். ஆரோ பேக் கேம் ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஃபேனு, ஆமா, கை மட்டும் தெரியுது. ஆ. ஓகே ஃபைன். ஓகே. ஓகே. ம். ஸோ ஐகான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஐகான். ஓகேவா? ஸோ ஃபிளாட் ஐகான்னா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஓப்பனா இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும், சிங்கிள் கலரா இருக்கும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஐகான். ஸோ ஃபிளாட் ஐகானை நீங்க நிறைய இடத்துல டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப பிளைனா இருக்கும், அதுல ஒரு சுவாரஸ்யமா இருக்காது. ரொம்ப சிம்பிளா ஒரு சிங்கிள் கலர்ல இருக்கும். தட் இஸ் வாட் ஃபிளாட் ஐகான். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபிளாட் ஐகான் சொல்லுவோம் நம்ம பேசிக்கலி. தெரியுதுல்ல? எஸ். ஸோ திஸ் ஐகான்ஸ் கால்ட் ஃபிளாட் ஐகான். ரொம்ப ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும், ஒரே கலர்ல இருக்கும். எந்த கலர் போனாலும் ஒரு கலர்ல இருக்கும், சிங்கிள் கலர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரேடியன்ட் ஐகான். அது என்ன ப்ரோ கிரேடியன்ட் ஐகான் அப்படின்னா, ஒரு 2 கலர் காம்பினேஷன்ல ஐகான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி கலர்ல இருந்ததுன்னா அது பேர் 2 கலர் காம்பினேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து
லைன் ஐகான் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனால ஸ்ட்ரோக் ஐகான் சொல்லுவாங்க. லைன் ஐக்கானா லைன் லோகோ வருது பார்த்தீங்களா, ஸ்ட்ரோக் ஐகான். ஸோ ஸ்ட்ரோக் ஐக்கான்னா இந்த மாதிரி வெறும் கோடு மட்டும் தான் இருக்கும். லைக் உங்களோட வெள்ளை இந்த உள்ள பக்கம் வந்து எம்டி வெளியே எம்டியா இருக்கும். இந்த மாதிரி ஃபில் ஆயிருக்காது. இந்த மாதிரி ஃபில் இது மாதிரி ஃபில் ஆயிருந்ததுன்னா அது பேர் ஃபில் ஐக்கான். ஓகேங்களா, ஃபில்லு ஃபிளாட்ல வந்துடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பிரைன் வச்சிருக்கோம் பாருங்க இங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரோக் ஐகான். ஓகே, அடுத்த ஐகான் கிளாஸ் மார்பிசம். கிளாஸ் மார்பிசம் ஐகான். ஐகான் சொல்றதை விட அது ஒரு தீமே சொல்லுவாங்க. அது ஒரு தீம், சரிங்களா. ஃபிளாட் தீம், லைட் தீம், கிரேடியன்ட் தீம் எல்லாமே தீம்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ கிளாஸ் மார்பிசம்ன்றது என்னன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி பல பலன்னு இருக்குங்க. அதான் வந்து கிளாஸ் மார்பிசம் அப்படி சொல்லுவாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்பயே அக்வயர் பண்ணி அவனோட பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்க பாக்குற நிறைய விஷயங்கள் வந்து கிளாஸ் மார்பிசமா தான் இருக்கும். இப்பதான் ரீசெண்டா இந்த கிளாஸ் மார்பிசத்தை ஆப்பிளோட போன்லயே அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ரீசெண்டா தான் அடாப்ட் பண்ணானுங்க, ரீசெண்டா தான் ஓஎஸ் அப்டேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து கிளாஸ் மார்பிசம் ஐகானோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒண்ணு இருக்கு, நியோ மார்பிசம்னு ஒண்ணு இருக்கு. இது யாருக்கு தெரியுமா தெரியல. நியோ மார்பிசம், எஸ். அப்படியே அந்த ஒரு மாதிரி அந்த 3D எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும். இதை பாருங்களேன், தெரிதா? அப்படியே ஒரு மாதிரி எழுந்து வந்த மாதிரி இருக்கும். அந்த அப்படியே எம்போஸ் ஆகி வர மாதிரி. இது பேரு நியோ மார்பிசம். நோட் பண்ணிக்கங்க, நியோ மார்பிசம். ஓகேவா, இந்த மாதிரி பல மார்பிசம் இருக்கு. அடுத்து நியோ புரூட்டலிசம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இது இவ்வளவு தர இருக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் எனக்கே இருக்கும் நிறைய டைம். ஸோ நியோ புரூட்டலிசம்னா இப்ப நீங்க பாப்பீங்க சில காம்பினேஷன் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கும். அதனால அது ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு, ஒரு ஒரு ஏதோ அரைகுறையா முடிச்ச மாதிரியே இருக்கும். அது பாக்குறதுக்கு அது ஒரு கம்ப்ளீட் யூஐ மாதிரியே இருக்காது. நான் காட்டுறேன் பாருங்களா அந்த யூஐய. நியோ புரூட்டலிசம் இந்த இந்த மாதிரி டிசைன் இப்ப பாக்குறீங்களா நீங்க நிறைய இடத்துல, இந்த அரைகுறையா முடிச்ச மாதிரி பாக்குறீங்களா இதெல்லாம். எஸ் சார். இந்த டிசைனுக்கு பேரு தான் நியோ புரூட்டலிசம். இந்த மாதிரி எத்தனை இசம் இருக்குன்னா நிறைய இசம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான ஐகோனோகிராஃபி இருக்கு. உங்க தீமுக்கு நீங்க என்ன கொண்டு வரீங்கன்றது மேட்டர்ஸ். இப்ப நான் என் டிசைனுக்கு வந்து பிளாட் ஐக்கானும் இல்ல ஸ்ட்ரோக் ஐக்கானும் பேரலா யூஸ் பண்ணுவேன். தேவைப்படுற இடத்துல பிளாட் ஐக்கான் கொடுப்பேன், தேவைப்படுற இடத்துல வந்து லைன் ஐக்கான் கொடுப்பேன். ஆனா ஒரு சில ஆப்ல கன்சிஸ்டன்சியா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபில் ஐக்கான்னா ஃபில் ஐக்கான் தான், லைன் ஐக்கான்னா லைன் ஐக்கான் தான். கன்சிஸ்டன்சியா இருக்கணும். எதனா ஒரு ஐக்கான் டைப் தான் யூஸ் பண்ணணும், மாத்தி மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. எந்த வந்து எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால வேற வழி இல்லாம நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னுடைய பிராண்ட் ஓனருக்கும் தெரியும், என்னுடைய டீமுக்கும் தெரியும். சில இடத்துல அதுக்கு நான் லிவரேஜ் கொடுக்க முடியாது. நம்ம கிரியேட் பண்ற ஆப்ல, புதுசா ஒர்க் பண்ற ஆப்ல எல்லாத்துக்குமே லைன் ஐக்கான் போயிடலாம். பட் ஆனா எக்ஸிஸ்டிங் ஆப் ஃபில்டான ஐக்கானு, ஃபில் ஐக்கான், ஃபிளாட் ஐக்கான், வேற வழி இல்ல, நான் அதில் தான் போய் ஆகணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? காட் இட்? எஸ் சார். இப்போ இத்தனை ஐகான் டைப்ஸ் இருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் கிளே மார்பிசம் ஐகான்ஸ், இது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி இந்த பொம்மைங்க எல்லாம் மாதிரி இருக்கும் பாருங்க, களிமண் மாதிரி இருக்கும். இது பேர் வந்து கிளே மார்பிசம் ஐகான். இதே மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன், வெர்ஷன், யூஐ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு. எல்லாத்துக்கும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியோ மார்பிசம், நியோ புரூட்டலிசம், கிளே மார்பிசம், கிளாஸ் மார்பிசம், பிளாட் ஐகான் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்குது, ஐசோமெட்ரிக் ஐகான்ஸ். ஐசோமெட்ரிக் ஐகான் என்னன்னா 3D வியூல பாக்குறது. அந்த ஒரு மாதிரி 3D வியூ பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் பாருங்க. யுவர் யுவர் பாக்ஸ் இஸ், யுவர் ரிவார்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, ப்ளீஸ் ஓபன். இந்த மாதிரி வரும், பார்த்துருக்கீங்களா?
இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ஐகான்ஸ். எப்பா எத்தனை ஐகான், பயங்கரமா இருக்குல்ல. இப்போ ஐகானை போய் எடுக்கிற வேற இடத்த போய் பார்க்க போறோம் இப்ப நம்ம. சோ இப்ப நான் இத்தனை ஐகான் சொன்னேன்ல, இதுல எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது விட்டு இருக்கீங்களா? ஐகானை டவுன்லோட் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நேரா பிளகின் போயிடுங்க. ஓகேவா? பிளகின்ல மேனேஜ் பிளகின்ஸ், அதுக்குள்ள போனீங்கன்னா மெட்டீரியல் சிம்பிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து கூகுளோடைய மெட்டீரியல் டிசைனோடைய அதாவது கூகுள் மெட்டீரியல் டிசைனோடைய எல்லா விதமான ஐக்கானும் இதுல வந்துடும். இங்க டைப் இருக்கு பாருங்க, டைப், ஃபில் ஐகான், லைன் ஐகான், வெயிட் எல்லாம் இதுல கொடுத்து கூட நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் இப்போ அவுட்லைன் ஐகான் தான் எடுத்திருக்கேன். இப்ப ரவுண்டட் ஐகான்னா ரவுண்டட் ஐகான். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஹைடுன்னு போட போறேன். ஸோ ஹைடுன்னு போட்டா இத்தனை ஹைடு வருது. இது எல்லாம் கூகுள்ல அவங்க ப்ராடக்ட்ல யூஸ் பண்ற ஐகான்ஸ். நீங்க யூஸ் பண்ற ஜிமெயில் சார் இது எங்க இருந்து எடுத்தீங்க சார்? நியூ தருஸ் பிளகின்ல இருந்து எடுத்தது. பிளகின் போயிடுங்க. ஓகே. பிளகின்ல எல்லாமே இந்த இந்த பிளகின்லாம் உங்களுக்கு கிடைக்காது, நீங்க தான் போய் டவுன்லோட் பண்ணணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? எப்படி டவுன்லோட் ஓகே பண்ணணும் சார். சொல்றேன். இன்னும் ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொல்ற டூலை மட்டும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்றது நான் அப்புறமேட்டு சொல்றேன். ஓகேவா? ஓகே சார். யூ கேன் சி. ஸோ திஸ் இஸ், யூ கேன் டைப் எனி திங், எனி கண்டென்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா இங்க பாஸ்வேர்டுக்கான லோகோஸ் ஐகான்ஸ் வரும். லாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆன், ஃபில் போட்டா ஃபில் ஆஃப். இப்ப நீங்க அழகா கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றதுக்கு அழகா இருக்குமா? ஓகே, டன். அடுத்து ஷார்ப். ஷார்ப்னா ரொம்ப ஷார்ப்பான எட்ஜ் வச்சிருக்கிற ஐகான்ஸ். அதாவது கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா கட் இருக்காது, கட்டமா ஷார்ப்பா இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப் ஐகான். ஓகே, இது வந்து மெட்டீரியல் டிசைன் சிம்பிள்ஸ். ஓகே, நோட் ஆரோ, பண்ணிக்கிட்டீங்களா? ஒரு எஸ், டவுட் ஆரோ. எஸ். இப்போ இதுல வெயிட்னு இருக்கு பாத்தீங்களா? இது டிஃபால்ட்டா எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு கொடுத்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்? 400, 800, 600? அது எனக்கு கன்ஃபியூஸ் அது ஆயிருக்கு வந்து நான் போடும்போது. நீங்க வந்து உங்களுடைய மத்த ஐகான் கூட மேட்ச் பண்ற மாதிரி கொடுக்கணும். ஓகே. உங்க மத்த ஐக்கான் நீங்க எடுத்து வந்து போட்டிருப்பீங்க, எல்லா இடத்துலயும் எடுத்து வந்து போட்டுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஃபிளாட் ஐகான்ன்ற ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்து வந்து போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கும். அதாவது இப்ப நான் சும்மா ஜூம் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ இது இவ்வளவு மொத்தமா இருக்கு, சரிங்களா? ஒரு ஐகான் மொத்தமா இருக்கு. இப்போ நான் இதை வந்து எடுத்து வந்து போட போறேன், இன்னொரு ஐகான் போட போறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கும் இதுக்கும் சமமா இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஒன்று பெருசா இருக்கு, செகண்ட் ஒன்று சின்னதா இருக்கு. கரெக்டா? இப்போ இதுவும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலை, சமமா இல்ல. சரியா? இப்போ அடுத்து இன்னும் ஒரு ஐக்கான் வந்து போடுறேன். என்ன ஐக்கான் போடுறேன்னா பெல் சிம்பிள் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பெல் இல்ல ஒரு கிளாக் வந்து போடுறேன். ஓகே, இப்போ இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கொஞ்சம் இருக்கு. இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. ஆமா, சேம் தான். இதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுது, இதுக்கும் மேட்ச் இதுக்கும் ஆகுது. மேட்ச் ஆமா, ஆகுது. கரெக்டா? ஆமா. அப்போ இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நீங்க தான் ஒர்க் பண்ணிக்கணும். இந்த ஃபாண்ட், வெயிட், ஹைட்டு இதெல்லாம் உங்களுடைய டெவலப்மெண்ட் டீம் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே. நீங்க வந்து மேட்ச் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். மேட்ச் என்னது, இந்த ஸ்ட்ரோக்கும் இந்த ஸ்ட்ரோக்கும் இதுவும் சமமா இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா மட்டும் போதும். நீங்க சப்போஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறாரு, யார் ஒல்லியா இருக்கிறது? இப்போ இன்னொரு ஐக்கான் வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஐக்கானுடைய டூல் வந்து பாத்தீங்கன்னா ஐகானிஃபை. சரிங்களா? ஐகானிஃபை பிளக்கின் ஓபன் பண்ணிக்கிறீங்க. லோட் ஆயிட்டு இருக்கு, வரட்டும். ஓகே, இப்போ கிளாக்னு போடுறீங்க. சரிங்களா?
இப்போ எனக்கு இங்க ஒரு கிளாக் கிடைச்சிச்சு. சரிங்களா, இங்க ஒரு கிளாக் கிடைச்சிருக்கு, இது ஒரு இதை எடுத்துட்டு போறேன். அப்புறம் இந்த இவர் எடுத்து போறேன். சரிங்களா, இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா இவரு ஒருத்தர் ஒரு சைஸ்ல இருக்கிறாரு, இவரு ஒருத்தர் ஒரு சைஸ்ல இருக்கிறாரு. கரெக்டா? ம். இப்போ இந்த உள்ள இருக்கிற அந்த தண்டுவட இருக்குல்ல, அந்த ஸ்டெம், இந்த ம். ஸ்டெம்மோட சைஸும் இந்த ஸ்டெம்மோட சைஸும் சமமா இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அதாவது வெளில இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கா ஈக்குவலா இல்லையா அப்படின்றது தெரியணும். ஓகேவா? இப்போ எப்படி ஈக்குவலா பாக்குறது, எப்படி பார்க்கலாம்னா இப்படி உள்ள கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணா இங்க வெயிட்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ம். தெரியுதா? ம். 2 அப்படின்ட்டு. இங்க வெயிட்னு இருக்கா ரைட் சைடுல. ம். இதை விட்டுருங்க, இது இல்ல, இங்க ரைட் சைடுல வெயிட். என்னோட கர்சர் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இருக்கு பாருங்க, எஸ் இங்க சார். வெயிட். சோ இதுல தெரியாது. நீங்க இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது நீங்க பண்ணிக்கலாம். ம். புரியுதா? அதே மாதிரி மேப் தான் பண்ணணும். பை டிஃபால்ட்டா நீங்க வந்து 400 500 டிபெண்ட்ஸ் அப்பான் உங்க ப்ராஜெக்ட் அந்த மாதிரி நீங்க வச்சுக்க வேண்டியது தான். பட் மை சஜஷன், ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் மேப் வித் த யுவர் எக்ஸிஸ்டிங் ஐகானோகிராஃபி. அவ்வளவுதான், சிம்பிள். அது உங்களோட ஐகான் கூட மேட்ச் ஆகணும். இல்லைன்னா மேட்ச் ஆகிற மாதிரி ஐகான் வந்து போடணும். இதான் வேலை, இதான் பண்ணணும். ஓகே ஓகே. ஓகேவா? ம். ஓகே. உங்களோட வசதிகள் இருந்த மாதிரி அவன் கூகுள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு என்னன்னா, டெவலப்பருடைய டூல் அது. இந்த சாரி, இந்த நீங்க இப்ப போய் கிரியேட் பண்ண தேவையில்லைல்ல, டைரக்டா போய் அவுட்புட் எடுத்துட்டு போயிடலாம்ல. அதுக்காக அவன் என்ன பண்றான், உனக்கு 600 வைக்கணுமா 700 வைக்கணுமா கேக்குறான். அந்த ஃபீச்சர் நம்மளுக்கு தேவையில்லை, நீங்க இங்க வந்து செட் பண்ணலாம். ஸோ ஓகே. ஐகானோகிராஃபிலையும் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஃபாண்ட் சாரி ஐகான்ஸ் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் டைப் பண்ணா மட்டும் போதும். ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாம், மெனு, மெனு போடுங்க. மெனு போட்டா வரும், நிறைய மெனுஸ் வரும். ஓகே டன். இந்த மாதிரியான ஐகான்ஸ் வரும். சரியா? இப்போ என்ன பார்த்தோம், ஐகானிஃபை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், கூகுள் மெட்டீரியல் டிசைன் பார்த்தோமா. அடுத்து ஃபாண்டாசம், ஃபாண்டாசம் ஐகானோகிராஃபி. அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தான் நான் யூஸ் பண்றது. ஓகேவா? ஃபாண்டாசம் பெய்டு ஒன், இது வேஸ்ட் ஃபெல்லோ. நான் மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஐகானிஃபையும் கூகுள் மட்டும் தான் யூஸ் பண்றேன், வேற எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகேவா? ஒண்ணு, சப்போஸ் எனக்கு ஐகான் தேவைப்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நேரா கூகுள் போவேன். கூகுள்ல ஃபிளாட் ஐகான் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் குள்ள போவேன். இதுல இருந்து ஐகான்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு நான் வந்துட்டே இருப்பேன். சிம்பிள். ஒரே தீம்ல எனக்கு நிறைய வெப்சைட் கிடைக்கும், அழகா நான் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஒண்ணு. ரெண்டாவது, நவுன் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க நவுன் ப்ராஜெக்ட்? இதுல நீங்க உங்களோட ஐகானை கூட லான்ச் கூட பண்ணலாம். ஓகே, நவுன் ப்ராஜெக்ட். சரிங்களா? அடுத்து freepik.com, இதுலயும் நீங்க போய் ஐகான்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு வரலாம். ஐகான் செட்டா இருக்கா? அழகா ஒரு தீம் அழகா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லுஸ்ட்ரேட்டர்ல ஓப்பன் ஆகும் எல்லாம். அது அழகா எஸ்விஜில கன்வெர்ட் பண்ணீங்கன்னா தூக்கிட்டு வந்து உங்களுடைய ஃபிக்மாவில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் எஸ்விஜி ஃபார்மேட் ஒன்லி ரீடபிள் இந்த ஃபிக்மா ஃபைல். மீதியெல்லாம் வந்து நீங்க இமேஜா கன்வெர்ட் பண்ணி போடலாம், பட் கலர்லாம் மாற்ற முடியாது. ஸோ பிஎன்ஜி வேலைக்காகாது, எல்லாமே எஸ்விஜி தான். ஓகேவா? ஸோ ஃபிளாட் ஐகான், ஃப்ரீ பிக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவுன் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐகான்ஸ் ஃப்ரீ சைட்டுன்னு போட்டீங்கன்னா நிறைய வரும். ஐகான் டவுன்லோட் ஃப்ரீ அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய விதமான பிளகின்ஸ் கிடைக்கும். ஐகான் சைட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஐகான் ஸ்கவுட்டு. பட் என்னன்னா ஒரு நாளைக்கு 5 10 தான் டவுன்லோட் பண்ண முடியும், எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண முடியாது. ஐகான் ஃபவுண்டர், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. யூ வாண்ட் டு ப்ரிஃபர் எது ஃப்ரீயா ரொம்ப அன்லிமிட்டடா கிடைக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கணும்.
எனக்கு கூகுள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி எனக்கு வந்து ஐகானிஃபையும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 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 அவுட்புட் கொடுக்குற ஒரு பிளகின். இந்த 2 பிளகினே எனக்கு போதும் ஃபார் யூசிங் தி ஐகான்ஸ் இன் ஃபிக்மா. ஓகே, இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, யூஐல ஐகானோகிராஃபினா என்ன, ஐகான்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ஐகான் பார்த்தோம், ஐகானோட பிளகின் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ ஐகானோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு. எப்படி ஒரு ஐகானை ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி வைக்க கூடாது அப்படி சொல்லி ஒரு 10 ரூல்ஸ் இருக்கு. சரிங்களா? என்ன இருக்கு? ஒரு 10 ரூல்ஸ் இருக்கு. இந்த 10 ரூல்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாளைக்கு பார்க்க போறோம். சரியா? ஸோ ஒரு ஐகான் எப்படி வைக்கணும், வைக்க கூடாது, என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, ஒரு ஐகானுடைய ரெகக்னேஷன் எப்படி இருக்கணும், எப்படி ஸ்கேலபிளா இருக்கணும், சின்னதா இருக்கணுமா, பெருசா இருக்கணுமா, எங்க ஒர்க் பண்ணணும், எங்க ஒர்க் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம அடுத்து பார்க்க போறோம். இதுலயுமே நிறைய டைப்ஸ் இருக்கும். இந்த டவுன் டியோ டோன்னா, இப்ப நான் சொன்ன டபுள் டோன்னா என்னது, கிரேடியன்ட் கலர். எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், ஒரு டிஃப்ரெண்டா லைட்டா வச்சிருப்பாங்க பேர் மாத்தி. அவுட்லைன் ப்ராஜெக்ட், அவுட்லைன் ஐக்கான்னா ஸ்ட்ரோக் ஐக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐகான்ஸ் நம்ம பார்ப்போம். அப்புறம் எஸ்விஜி ஃபார்மெட்டு, முக்கியமான ஃபார்மெட்டு ஃபார் டவுன்லோடிங் அண்ட் கிவிங் டு தி டெவலப்பர்ஸ். ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மேற்கொண்டு இதை பார்த்துட்டு நம்ம செஷனை ஐகானோகிராஃபியை முடிச்சிருவோம் நாளைக்கு. சரியா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு ஐகானை பத்தி படிச்சதை ஒரு லிங்க்டின் போஸ்டரா கிரியேட் பண்ணி போடணும். போடும்போது லக்ஷ்மண் அப்படியே ஒரு டேக் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க போட்டீங்கன்றது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம சொல்றத செய்யறாங்க, அவுட்புட் பாக்குறாங்க. யாரு? கிருஷ்ணகுமார், சாரி கிருஷ்ணான்னு பார்த்துட்டு பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம சொல்றதை கரெக்டா செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கான அந்த ரிசல்ட் கிடைச்சிருது. ஸோ ரிசல்ட் வரணும்னா வேலை செய்யணும். சேம் எல்லாத்துலயுமே தான். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ரிசல்ட், ஸ்டார்ட், புட் சம் எஃபர்ட். படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஓகே, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவீங்களா போடுறதுக்கு? இங்க பாருங்க எவ்வளவு ஜாப்ஸ் ஓப்பனிங்ல இருக்கு பாருங்க. கூகுள் பேல யூஎக்ஸ் டிசைனர் ஜாப் ஓப்பனிங்ல இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடோப்ல, அப்புறம் சைமன்ஸ்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஒன்னு, மேக் மை ட்ரிப்பு, குளோபல் லாஜிக்கு, டிசிஎஸ், லீடு விஷுவல் அது கன்சல்டன்ட் விஷுவல் டிசைனர் ஃபார் தாட் ஒர்க்ஸ், தென்ஸ் டிஜிட்டல், குவாக்ஸ்டா, இன்சைடி, இண்டிஜென், வெரிசான், அக்சென்ச்சர், ஜேபி மார்கன், கூகுள், இன்ஃபோகெயின், டெக் டெக் சொல்யூஷன், டெக்லோஷன், சிஜிஐ, குயின்ஸ், அல்ட்ரா ஆஃபீஸ், சீனியர் யூஎக்ஸ் டிசைனர் ஃபார் நெல்சன், அமாஜ் அமாஜ் அமாங்கி அமாகி. எஸ். ஸோ எனக்கு பாருங்க எவ்வளவு ஜாப்ஸ் காட்டுது பாருங்க. இது உங்களுக்கு மட்டும் தானே ப்ரோ காட்டுது, எல்லாம் காட்டலையே. நீங்க எல்லாருக்குமே காட்டும், நீங்க செட் பண்ற ப்ரிஃபரன்சஸை பொறுத்து இருக்கு. ஓகேவா கைஸ்? சூப்பர். பார்க்கலாமா? ஸோ நாளைக்கு யூஐ பார்க்குறோம், சாரி ஐகானோகிராஃபி பார்க்குறோம், அதோட ஐகானோகிராஃபி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டிசைனுக்குள்ள போக போறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஃபுல்லா அதை பத்தி தான் ஃபுல்லா படிக்க போறோம். யூஐ, காம்பனன்ட், எலமெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. ஸோ லீவ் போடாம வாங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய் யாரும் பாய் பாய் Bye, பாய் sir. பாய் கைஸ். Thank you, sir.